தனிமை அரசனின் கதையும் கவிதையும். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் காதல் திருமணத்தில் ஒரு ஆணோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மைண்ட் செட் எப்படி இருக்கலாம். ஒரு கற்பனை. 1000 ஆசைகள், 1000 கனவுகள், 1000 எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 1000 எதிர்ப்புகளை கடந்து காதல் திருமணத்தில் வந்து முடிகிறப்போ என் வாழ்க்கையை என் கூட பகிர்ந்துக்க ஏன் சரிபாதியாக அவள் என் கூட வர்றப்போ இடர்பாடுகளும் இன்னல்களும் இதமாகவே தோன்றியது. அவள் இதழ்களினிடையே இதழ்கள் சிக்கி கொண்ட போது மீளவோ வீழவோ இனியும் நான் வாழவோ நிலை கொள்ளவில்லை என் மனமே. இப்படி போயிட்டுருக்கிறப்போ வாழ்க்கையில் தனித்தனியாக இருந்தபோது பிணைய நினச்சிக்கிட்ட மனசு பிணைஞ்சு இருக்கிறப்போ தனிமை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் பரவாயில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தோன்றப்போ கரம் கோர்த்த விரல்கள் பிரிந்த போதும் என் விரலுக்கு மட்டும் கம்பி வேலி ஞாபக வேலியாக. அந்த மோதிரத்தை பார்க்குறப்பெல்லாம் அவன் மனசுக்குள்ளே அதுவே தான் அடிச்சிட்ருக்கு. கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைதான்னு தோணியிருந்தாலும் தேவையில்லாமல் அதிக ஸ்பேஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் அடுத்தடுத்த நிலைகள்னு என்னென்னமோ கடந்தாலும் ஏதோ ஒரு மட்டும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். எவ்வளோ கிடைச்சாலும் பத்தலை. ஆனந்த கழிப்பை விரல் விட்டு என்ன ஈரைந்து விரல்கள் போதவில்லை. கரம் கோர்ப்பாயா என் மனமே. தனிமை அரசனின் கதையும் கவிதையும்.